जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டிக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதை நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷ ராசியில இருந்து போவோம். கும்பராசி நேயர்களை, எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த மாதம் ஆகஸ்ட் மாதம். எதிர்பாராத திருப்பங்கள் வரும். இதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயம் குடும்ப விஷயம். குடும்ப விஷயத்துல குடும்ப தன வாக்குஸ்தானம். ஒரு வாயை விட்டு மாட்டிக்காது. நீயா வாயை விட்டு சிக்கல்ல மாட்டிக்காது. குடும்பத்திலயும் சரி, உங்க ரிலேஷன்ஸ் கிட்டையும் சரி, நீயா வாயை விட்டு வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ணக்கூடிய நீயா வாயை விட்டு மாட்டிக்காது. அது பெரிய பிரச்சனையில கொண்டு வரும். நான் அதை செய்யறேன், இதை பண்றேன், கௌரவத்துக்காக வாக்கு கொடுக்கறது, கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். உன் தகுதிக்கு என்ன உண்டோ அதை மட்டும் நீ செய். சதய நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி யாருடைய ஆதிக்கம்? சனியுடைய ஆதிக்கம். இப்ப குடும்ப தன வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல சனி இருக்கார். குடும்ப தன வாக்குஸ்தானம். பண விஷயத்திலும் பிரச்சனைகள் இருக்கு, குடும்ப விஷயத்திலும் பிரச்சனை இருக்கு, வேலை விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கு. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. அதே போல அவிட்டம் கும்பராசி இருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அப்படியே பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. அப்படியே ஒரு விஷயமா சமாளிக்கிறாங்க. ஒரு விஷயமா வருது, ஒரு விஷயமா சமாளிக்கிறாங்க. இப்பதான் சில உண்மைகளும் தெரிய வருது. குடும்பத்துல இப்பதான் சில உண்மைகள் தெரிய வருது. ஓ, இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்திருக்கா, ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாம நீ பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி வருது. கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரியான சில வாக்குவாதங்கள், சின்ன விஷயங்கள்லாம் வருது. இதுல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்க தலையீடுகள் அதிகமாக வருது. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒருத்தர் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்ததாக உங்களுடைய வேலை. சில பேருக்கு அந்த பிரிதல் வரும். கணவன் மனைவி பிரிதல் வரும் சில பேருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல தேவையில்லாம சின்ன சண்டையினால, அதாவது கோபத்தில் பிரிவது, அது எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாது. ஆனா கோபத்தில் பிரிவது அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. கரெக்டா பேசுங்க, கரெக்டா இருங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே போல ஜென்ம ராசியிலே ராகு இருக்கிறதுனால நீங்கள் காணும் கனவில் கூட சில பேருக்கு கனவுல கூட பாம்பு துரத்துற மாதிரி, பாம்பு கடிக்கிற மாதிரி, சில பேருக்கு அந்த பாம்பு சம்பந்தமான கனவுகள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க கேளுங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான சில இஷ்யூஸ் வருது, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், தூக்கத்துல அலறிண்டே இருந்திருக்கிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கேளுங்க. அதற்கான சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் விஷயத்துல கவனமா இருங்க, வேலை விஷயத்துல கவனமா இருங்க. வேலை விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும். படிப்படியா தான் சில விஷயங்கள் போக முடியும். தொழில் விஷயத்துல அதே மாதிரிதான். ஒரு சில விஷயத்துல நீங்க செய்யறீங்கன்னா யாரையும் கூட்டு சேர்ந்து செய்யாம தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் பண்ணுங்க, சக்சஸா வரும். பண விஷயத்துல அதே படம். சில விஷயங்கள் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து மோசடியிலெல்லாம் சில பேர் மோசடி பண்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததாக எமோஷனலான முடிவு எடுக்காது. எமோஷனலா முடிவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப
பிறரை நம்பி அடுத்தவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க போய் அந்த பொறுப்பை ஏத்துக்காதீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பாராத நல்ல தகவல்கள் வரலாம். ஆனால் பழைய பிரச்சனைகளை மீண்டும் பேசப்படாமல் இருக்கிறதுல கவனமா இருக்கணும். இரண்டாவது திருமணத்திலே அவசர முடிவு வேண்டாம். பெண்ணினி விவகாரங்கள்லாம் உறுதி செய்து கொண்டு அப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும். அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துட்டா உடல் நலம் பாத்தீங்கன்னா கால் வலி, நரம்பு சோர்வு, தூக்கம், அதே போல பாத்தீங்கன்னா இவற்றில் கவனம் தேவை. எந்த ஒரு கெட்ட அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாதீர்கள். முதியோர்களுக்கு சொல்லக்கூடிய, சீனியர் சிட்டிசனுக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் இது பண்ணிக்காதீங்க. மாணவ மாணவிகள் படிப்புல நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கவனம் சிதறினால் படிப்பில் பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றது. குடும்பம், சொத்து, பணம், வீடு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயத்துல நல்ல முன்னேற்றம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள். ஒரு கடன் சுமை கணக்கிடாமல் முடிவு செய்தால் பின்னர் சிரமம் ஏற்படலாம். நீ ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும், நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும், நீ கடன் வாங்கும்போது யோசிச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் செஞ்சாலும் அந்த கடன் சுமை அதிகம் போகாமல் உனக்கு இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல அதே போலதான் திடீர் லாபத்தை, ஆசை ஆபத்தை ஏற்படுத்தும். சோ ரொம்ப அதிக ஆசை ஆபத்தை ஏற்படுத்தும். சோ கொஞ்சம் பார்த்து ஆராயாமல் முதலீடு செய்து பின்னர் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. சோ அதுலயும் கவனம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது உங்களை சோதிக்க போவது எதிரி அல்ல, யோசிக்காமல் நம்பும் ஒரு நபராக கூட இருக்கலாம். சோ எந்த விஷயத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல இந்த கடை வச்சிருக்கிறவங்க, சிறு குறு வியாபாரிகளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சில இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கும்பராசி எச்சரிக்கை, சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சேனல், இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னிடம் நேரடியாக சொல்லுவது என்ன தெரியுமா? சுவாமி, நீங்க சொல்லக்கூடியது, குருஜி நீங்க சொல்லக்கூடியது 100% எனக்கு அப்படியே சரியா இருக்கு. என் வாழ்க்கையில நடக்கிறத தத்ரூபமா படம் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது நான் சொல்றது, நான் இந்த சில விஷயங்கள் நாங்கெல்லாம் எழுதும் போது இது இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த பிரச்சனைகள் வருது, இந்த கிரக பார்வைகளால் இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயத்தினால இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணித்து நம்ம சொல்றோம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு ஜாதகம், எப்படி இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடக்கிறது, அந்த தசை நமக்கு நல்ல தசையா இல்ல தசா புக்தி எப்படி இருக்கு, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி எப்படி, ராசிநாதன் எப்படி, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்ம இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் அதே போல பாத்தீங்கன்னா எண் கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். பிரஷ்னம்ல 5 விதமான பிரஷ்னம் நீங்க பார்க்கலாம். தற்கால பிரஷ்னம் பார்க்கலாம், தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், தீப தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கலாம், தேவ பிரச்சனை பார்க்கலாம். சோ பிரச்சனை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள், ஒரு எந்திரங்கள், சுவாமி சம்பந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கான ஒரிஜினாலிட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ராசி கற்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுவாமி, நான் குருஜி கிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசி, சோ உங்களுடைய ஜாதகத்துல என்ன பண்ணணும், என்ன வச்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணினீங்கன்னா 100% நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய வருஷம்ல நீங்க தான் ராஜா. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.